பிரித்தானியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் முட்டைகளால் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு உடனடி மற்றும் தீவிர ஆபத்து இருப்பதாக உணவு பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். 2021ஆம் ஆண்டிலிருந்து உக்ரைன் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் முட்டைகளின் அளவு 60% அதிகரித்துள்ளது. இவை பிரித்தானியாவின் தர கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டவை அல்ல என்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய முட்டை தொழில் கவுன்சில் வெளியிட்டுள்ள அறிக்கைகளின்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் பிரிட்டிஷ் லயன் கோட் எனப்படும் உயர்தர பாதுகாப்பு தரத்தை பின்பற்றுவதில்லை. இதனால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் போன்ற எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இது கடுமையான உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று டாக்டர் லிசா எக்ரலி எச்சரித்துள்ளார். பிரித்தானிய விசாவின் சல்மோனெல்லா தடுப்பூசி மற்றும் நவீன பண்ணை முறைகளுக்காக கோடிக்கணக்கான பவுண்டுகள் முதலீடு செய்துள்ளனர். ஆனால் வெளிநாட்டு இறக்குமதியாளர்கள் குறைந்த தரமான மற்றும் தடை செய்யப்பட்ட பழைய கூண்டு முட்டைகளை பயன்படுத்தி முட்டைகளை உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்றனர். இது உள்நாட்டு விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி பிரித்தானியாவில் ஆண்டுக்கு சராசரியாக 1.6 பில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளால் 123 பேர் உடல் நலக்குறைவுக்கு ஆளாகினர். உக்ரைன் போன்ற நாடுகளிலிருந்து வரும் முட்டைகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதே இந்த இறக்குமதி அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது.